கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கச்சா எண்ணெயில என்னவெல்லாம் கிடைக்கும்னு தெரியுமா? கச்சா எண்ணெய் கருப்பு தங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஒரு பொருள கைப்பற்றதா அமெரிக்கா பல நாடுகள் மேல போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஈரான் மேல அமெரிக்கா, இஸ்ரேல் இணைஞ்சு போர் தொடுத்துட்டு வராங்க. இதனால ஈரான் தன்னோட ஹார்மூஸ் நீர்வழி பாதைய மூடிருச்சு. இந்த நீர்வழி பாதையில தான் உலகத்தோட 20% கச்சா எண்ணெய் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது. இந்த பாதை மூடப்பட்டதால உலகளவுல பெட்ரோல், டீசல் பற்றாக்குறை, விலையேற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்படி ரொம்பவே முக்கிய பொருளா கருதப்படக்கூடிய ஒரு பேரல் கச்சா எண்ணெயில என்னென்னலாம் எரிபொருட்கள் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாமா? ஒரு பேரல் கச்சா எண்ணெயில கிட்டத்தட்ட 159 லிட்டர் கச்சா எண்ணெய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பேரல் கச்சா எண்ணெய சுத்திகரிப்பு செஞ்சா பெட்ரோல், டீசல் மாதிரியான எரிபொருள் கிடைக்கும். அதுல கிடைக்கக்கூடிய அளவு எவ்வளவு அப்படின்னா, கச்சா எண்ணெய சுத்திகரிப்பு செஞ்சா அதுல 73க்கு 75 லிட்டர் பெட்ரோல், 42ல இருந்து 45 லிட்டர் டீசல், 15ல இருந்து 16 லிட்டர் ஜெல் பெட்ரோல், அப்புறம் மண்ணெண்ணெயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம எல்பிஜி 7ல இருந்து 8 லிட்டர், அப்புறம் இதர கெமிக்கல் பொருட்கள் 5% கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரானோட ஹார்மூஸ் நீர்வழி பாதை மூடப்பட்டதால இப்போ கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதால சிலிண்டர் கிடைக்காம மக்கள் கடும் சிரமத்துல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் போதிய வணிக சிலிண்டர்கள் இல்லாததால மூடப்பட்டிருக்கு. பல பேரு மறுபடியும் விறகடுப்புக்கு மாறி இருக்காங்க. இந்த நிலைமை தொடர்ந்தா மக்களும் விறகடுப்புக்கு மாறக்கூடிய நிலை வந்துரும். உலகத்துல கச்சா எண்ணெய்கள்ல கிட்டத்தட்ட 20% ஹோர்மூஸ் நீரிணை வழியா தான் கொண்டு செல்லப்படுது. ஈரான் அங்க கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. கத்தார்ல இருந்து திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தியும் நின்னுடுச்சு. அதனாலதான் இது இந்தியா அப்புறம் உலக நாடுகள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உலகத்தோட 3வது பெரிய துறைமுகம் தான் புஜைரா துறைமுகம். இங்கிருந்து தான் கப்பல்களுக்கு எரிபொருள் சப்ளை செய்யப்படுது. இப்போ இந்த பகுதியில தாக்குதல் நடத்தி இருக்குது ஈரான். இதனால சரக்கு கப்பல் சேவைகள் கடுமையா பாதிக்கப்படும் அப்படின்னும், இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அமெரிக்காவை நேரடியா எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால அமெரிக்காவை போர்ல ரொம்ப காலத்துக்கு ஈடுபட வச்சு அது மூலமா பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தி சண்டையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஈரான் திட்டம் போட்டிருக்கு. இதனால அமெரிக்காவோட பொருளாதார மையங்கள் எல்லாத்தையுமே ஈரான் தாக்கிக்கிட்டு இருக்கு. அமெரிக்க கப்பலுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், வங்கிகள் அப்படின்னு ஒண்ணு விடாம தாக்குதல் நடத்திக்கிட்டு வருது. வளைகுடா நாடுகள்ல அமெரிக்காவோட ராணுவ தங்கள் இருக்குது. இந்த ராணுவ தங்கள் மேலையும் அதுக்கு உதவக்கூடிய எரிபொருள் கிடங்குகள், ஆயுத கிடங்குகள் மேலையும் ஈரான் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிதான் ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கக்கூடிய புஜைரா துறைமுக பகுதி மேலையும் தாக்குதல நடத்தியிருக்கு. இதுல ஜேஎஸ்டபிள்யூ, மேனா அப்புறம் நாப்தா மாதிரியான நிறுவனங்களுக்கு சொந்தமான சேமிப்பு பகுதிகள் சேதமடைஞ்சிருக்கு. நாப்தாவோட சேமிப்பு கிடங்குல பாதிப்பு அதிகமா இருக்குது. பாதுகாப்பு காரணங்களுக்காக புஜைரா முனையகத்துல கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய பணிகள் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே எரிபொருள் தட்டுப்பாடு நிலவக்கூடிய இந்த நேரத்துல புஜைரா முனையம் முடங்கி இருக்கிறது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு.